ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசு பார்க்குறவங்க இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊர் வேலூருக்குள்ளே இருக்கிற சந்தை மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இது எந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இந்த பிளேஸ், இந்த ஊரோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பூஜை பண்ண போகிறோம் இல்லைங்களா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். வீட்டு சாமியை கும்பிட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது மேபி காது குத்தணும் அப்படின்னாலும் சரி, கல்யாணம் வச்சுருந்தாலும் சரி, ஒரு வீடு கிரகப்பிரவேசம் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கும்பிட வேண்டியது குலதெய்வம் தான். ஸோ அதுக்காக நாளைக்கு பூஜைக்காக பர்ச்சேஸுக்கு இந்த சந்தைக்கு வந்துட்டோம். முள்கத்திரிக்காய் பார்த்திங்கன்னால தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒசூரில் முள்கத்திரிக்காய் கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு அந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சே விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பூஜைக்கு வந்து நைட்டு பூஜைக்கு வந்து நம்மளுக்கு கருவாடு தேவை. ஸோ கருவாடு வாங்கிட்டுருக்கோம். ஸோ முள் கத்திரிக்காய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி கத்திரிக்காய் நம்மளுக்கு வந்து ஒசூரில் கிடையாது. ரொம்ப பிளைன் கத்திரிக்காய் தான். இந்த முள் கத்திரிக்காய் வாங்கி நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்காயெல்லாம் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, செமையாக இருக்கும். ஸோ ரேட் வைஸ் அப்படின்னும் போது ஒசூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்குமே இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். மக்கள் இன்னைக்கு குலதெய்வ சாமி கும்பிட்றதுனால அப்படியே கடன்னு எல்லா வேலையும் நடந்துட்டுருக்கு. ஸோ மதியம் 12 மணிக்கு போய் ஒரு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நாட்டுக்கோழி சிக்கன் இது எத்தி அது நல்லா அடியில் கலரு நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி ஆகிட்டு இருக்கிறது. 2 சொட்டைங்க செஞ்சுருக்காங்க. 2 சொட்டைங்க சேர்ந்து எல்லா பொட்டைங்களும் சாப்பிடுது. ஸோ எப்போவும் சாமி வந்து நம்ம கோட்டை கட்டி தான் கும்பிடுவோம். கோட்டை கட்டுறது வேறு இடம், எப்படி சொல்கிறது, பாரம்பரியமாக கட்டுற இடமே வேறு. இப்போ வந்து மழை ஹெவியாக இருக்கிறதுனால தண்ணி தேங்குதனி வீட்டு வாசல்லே கோட்டை கட்டிட்டோம். ஸோ இந்த மாதிரி கோட்டை கட்டி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். வாங்கக்கா, வாங்க. எங்கே பஸ்ஸில் ஏறி வந்தீங்களா, வண்டியில் வந்தீங்களா? தினேஷ் கடை தங்கம், வா தங்கம். எங்கள் அத்தை வரல, ஒரு மணிக்கு வந்தாங்கக்கா. அக்கா நிஜமாக தான்க்கா, ஏன்க்கா என் மூஞ்சி பார்க்குறீங்க? ஐயோ, குட்டீஸ்கள் எல்லாரும் பூஜை பண்றதுக்கு ஓடியாங்க. நான் பார்த்து காலையில் அப்படிதான் அத்தை கை வெட்டிக்கினாங்க. தெரியலன்னா அப்புறமா என்ன அது இல்லை, எப்போ தினேஷனை பார்த்தனா அவட்டு கேட்பேன் அந்த நேரத்து ஞாபகம் இருக்கான்னு. ஞாபகம் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. இந்த பொண்ணு வால் அட்டகாசம் தாங்கலை இந்த பொண்ணுக்கு. பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி, எல்லாமே ரெடியாக இருக்குது. பூஜை பண்ண வேண்டியதுதான், கற்பூரம் ஏற்ற வேண்டியதுதான். ஆனால் இன்னொரு அக்காவும் அத்தையும் வந்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட்டிங். அவங்க வந்த உடனே அப்படியே கற்பூரம் ஏற்றிக்கலாம். எங்கக்கா பாப்பா? ஸோ அத்தையும் அக்காவும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா ஒரு டிஸ்போஸ் கேஸ் கொடுங்கம்மா.
மெதுவா மாமா மெதுவா. மாமாவுக்கு கொஞ்சம் ஒரு 10 டேஸாகவே உடம்பு முடியல. ஸோ அதனால் பாவம் அதனால் குனியவும் முடியல. காலில் ஒரு இப்போ ஏதோ புதுசாக வந்து கட்டி வருது, அந்த நீர் கட்டி மாதிரி வந்து ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாமாவுக்கு இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ எங்கள் சின்ன மாமா மீன் மாமாவோட தம்பி அண்ட் அத்தை சின்னத்தை என்டையர் நம்ம அங்காளி பங்காளி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம சாமி கும்பிடுவோம். இந்த வாட்டி மழை வந்ததுனால நிறைய பேர் வந்து மிஸ்ஸிங்கு. ஸோ மழை காரணமாக நிறைய பேர் வர முடியாமல் மிஸ் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் லைட்டாக வரணும். இல்லைன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 50லேருந்து 100 பேர் இந்த பூஜையில் வந்து கலந்துக்குவோம். ஸோ கோட்டைக்குள்ளே போய் தான் நம்ம கற்பூரத்தை போட்டு சாமியை கும்பிட்டு வரணும். இங்கே வந்து நம்ம இடத்துலையே கோட்டை கட்டினதுனால வந்து பெருசாக கட்ட முடியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நம்ம நல்லா பெருசாக கட்டியிருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நான் பூஜை ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் எங்கள் வீட்டில் பொட்டை பசங்களே இல்லைன்னு மாமா அத்தையும் ரொம்ப ஃபீல் பண்ணது உண்டு. பிகாஸ் எங்கள் வீட்டில் 4 பேருமே ஆம்பளை பசங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கும் பிறந்த பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெவியான பொட்டை பசங்களாக போயிட்டாங்க. ஆம்பளை பசங்க கை வச்சு தான் எண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி உங்களுக்குமே நடந்திருக்கா? ஆம்பளை பசங்க நிறைய இருக்கிற வீட்டில் பொட்டை பசங்களை எதிர்பார்த்துருப்போம். ஆனால் பொட்டை பசங்க எக்கச்சக்கமாக ஆகிட்டுருப்பாங்க. இல்லை பொட்டை பசங்க இருக்கிற வீட்டில் ஆம்பளை பசங்களை எதிர்பார்த்துருப்போம். அதே மாதிரி ஆம்பளை பசங்க எக்கச்சக்கமாக இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் யாரானா இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்பா கப்பல் போடுங்க. பால் இது தெரியவே தெரியாது. குழந்தைங்கள்லாம் கும்பிடுங்க. நன்னி வாமா தினா வாங்க கும்பிடுவாங்க. அம்செல்லாம் கும்பிட்டுவாங்க. நீங்க சொல்லுவீங்க, நீங்க சொல்றதே எங்க அண்ணா வர வச்சிட்டாரு, எங்க பெரிய அண்ணா வர வச்சிட்டாரு. போங்க நீங்க போங்க. நிலம் இருக்குதா நம்ம நிலம் இங்க வந்து செய்யுங்கடான்ட்டு. ஆமா உள்ள தனி உள்ள போயிட்டு கும்பிடணும்டா. உள்ள போயிட்டு சாமி கும்பிட்றதே பெரிய விஷயம் இல்லை. உள்ள வெளியே நீ மம்மி டார்ச்சல் பண்ணீங்க அப்படின்னு ஓடிட்டா தனிஷ்கா. காந்த சும்மா இது நான் இழுத்துடி பெப்பர் சிக்கன் ரெடி, சாப்பிடலாம். இங்க 2 பேரை கூண்டுல போட்டாங்களா, ஒரே சவுண்டா வருது. என்னடா வந்து ஆளுக்கு ஒரு மூடி, ஆளுக்கு ஒரு மூடியா? என்னடா நீ ஒரு மூடி வாங்கிட்டியா? என்னது இது? உள்ளவா உள்ளவா பானக்கம். என்ன இது? ஊத்து. தேங்க்யூ. ஆளு ஒரு மூடி.
அண்ணா ஒரு முடிண்ணா சிறப்பு ஒரு முடி வருண்ணா ஆன் வாய்த்துருவாங்க ஒரு முடி எங்கண்ணா எங்க பேர் என்னங்கண்ணா பொரி காணுமா பொரி எல்லாம் போச்சு வை அப்புறம் சாப்பிட்டு சாப்பிடலாம் ம் ஓகேப்பா என்னங்கண்ணே பூஜை முடிஞ்ச உடனே நம்ம அங்கே கயிறெல்லாம் சுற்றிருப்போம். அந்த கயிறெல்லாம் எடுத்து எல்லாருக்குமே கட்டுவாங்க. திருநூறெல்லாம் வச்சுடுவாங்க. திருநூறு கட்டிலேருந்து இப்போ போயிட்டு பொங்கக்கூடை எடுத்துகிட்டு பூஜை ரூமில் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இது ஆல்மோஸ்ட் நம்ம கோயில்கிட்ட பண்ணும்போது அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவோம். ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. நாங்கள் தான் ஃபைனல் ரவுண்டு. எங்களை மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் சுரண்டி மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதோட மத்தியான பூஜை எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நைட்டு பூஜைக்கு நாங்கள் ரெடி ஆகணும். ஸோ நைட் பூஜை நிறைய பேருக்கு இருக்கும், இல்லாமல் இருக்கும் காட்டேரி அம்மன். ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நைட் பூஜை வீடியோஸும் உங்களுக்காக வரும். தேங்க்யூ.